ஹாய் வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கமாண்ட் வந்து ஏகப்பட்ட கமாண்ட் வரும். நம்ம அந்த கமாண்ட வந்து பெருசா நான் எடுத்துக்க மாட்டேன். பிடிக்கலனா டெலீட் பண்ணுவேன். இல்ல ஏதாவது நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஏத்துக்குவேன். இந்த வீடியோ நல்லா இல்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஏத்துக்குவேன். அந்த மாரி தான் மாத்திக்கிட்டு தான் என்னோட சேனல் வந்து ஃபர்ஸ்ட்ல உள்ள லெவலுக்கு இப்ப நான் மாத்திக்கிட்டேன். சில விஷயங்கள் வந்து நம்மள தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்க. எப்படின்னா Instagram, Facebook, YouTube. இதுல வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு கமெண்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் ஒரு 4 கொஸ்டின் நம்மளுக்கு வந்து அது கஷ்டம்னு எனக்கு கிடையாதுங்க. அவங்களுக்கு நான் பதில் சொல்றேன் அவ்வளோதான். நான் சொல்றது தப்பா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பா வந்துட்டு நீங்க வந்துட்டு என்னோட சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்துட்டு, "நீ கேவலமா இருக்க. உனக்கு அசிங்கமா இல்லையா?" அதுக்கடுத்து வந்துட்டு, ம் "நீ இன்னும் சாகலையா?" சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆன்சர் சொல்லிர்றேன். நான் கேவலமா இருக்கேன், அசிங்கமா இருக்கேன். இது வந்து நீங்க வருத்தப்படவே தேவை கிடையாதுங்க. எனக்கு 3 பசங்க இருக்காங்க, என் வீட்டுக்காரர் இருக்காங்க, எனக்கு ஃபேமிலி இருக்கு. அவங்க பட்டா கூட நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். ஆனா நீங்க வருத்தப்பட தேவை கிடையாது. அந்த அளவுக்கு நீங்க யோசிக்காதீங்க. ஏன்னா உங்க வீட்ல வந்து நான் உட்காந்துட்டு எனக்கு சோறு போடுங்க அப்படின்னு உங்கள்ட்ட நான் சொல்லிற மாட்டேன். இன்னொரு விஷயம் நீ சாகலையா? சாகுறதுக்கு நான் பயப்படக்கூடிய ஆள் கிடையாது. நான் லைஃப்ல என்னைக்குமே சாமி கும்பிடுறது வந்து என் பசங்க, என் வீட்டுக்காரவங்கள எந்த கஷ்டம் வந்தாலும் எனக்கு குடுங்க. என் லைஃப்ல நான் அதுதான் வேண்டுவேன் எப்போதுமே. அதே மாரி தான் நான் சொல்றேனே தவிர, நான் சாகுறதுக்கு பயப்படக்கூடிய ஆள் கிடையாது. சில லைஃப்ல வந்துட்டு எல்லாமே ஈஸியா கிடைக்கும். சிலவங்களுக்கு. அப்ப வந்து இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும், நம்ம இருக்கணும்னு நெனப்பாங்க சில பேர். ஆனா எனக்கு வந்து அப்படி கிடையாது. நான் பொறந்து விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இன்னைய வரைக்கும் நான் கஷ்டம் மட்டுமே தான் பட்டுருக்கேன். நெறைய வலிகள், நெறைய கஷ்டங்கள். அது மட்டும் இல்லாம நான் இருக்கிறது இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ள. சில சூழ்நிலைகள்ல நான் தனியா கூட நான் இருந்திருக்கேன். அப்ப வந்துட்டு அடிச்சு போட்டா கூட ஆள் கிடையாது. ஒரு பாம்பு வந்தா, கடிச்சா கூட கத்துனா சத்தமே கேட்காது. விடிஞ்சு வந்து பார்த்தா தான் தெரியும். அந்த மாரி நாங்க எங்க லைஃப் போயிட்டுருக்கு. அதனால அதுக்கெல்லாம் நான் பயப்படக்கூடிய ஆள் கிடையாது. சரிங்களா? ஆ சாவு வந்து இன்னைக்கு நைட்டு படுத்தா நாளைக்கு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. அந்த மாரி ஒரு லைஃப்ல இருக்கும் பொழுது, இத வந்து நீங்க எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்து வந்துட்டு பிச்சை எடுக்கிற, வந்துட்டு லைவ்ல பிச்சை எடுக்கிற அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின். அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்னோட சேனல் மானிட்டேஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு கிடைச்சுச்சு. இப்ப என்னோட சேனல் எப்படி இருக்குங்கிறது வந்துட்டு, இந்த நிலைமையில நீ இந்த கொஸ்டின் கேட்டிருக்கவே கூடாது என்கிட்ட வந்துட்டு. ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீ அவங்க கிட்டயே போய் நேரா கேட்டியலாம். யார் உனக்கு புடிக்கலையோ, யார் லைவ்ல காசு கேட்காங்களோ, யார் லைவ்ல நீ போட விரும்புறியோ, அத அவங்க கிட்டயே போய் கேளு தயவு செஞ்சு. அது அவங்களே உங்களுக்கு பதில் சொல்லிருவாங்க. இப்ப நீ என்ன கொஸ்டின் யார் கேட்டாலும் பதில் சொல்லிருவாங்க. அது அவங்கள்ட்ட நீ கேட்டா அவங்களுக்கே பதில் வந்துரும். என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 10 பேர் ஒரு இடத்துல ஒர்க் பண்றோம். அப்ப நான் தப்பு பண்ணிட்டேன்னா, அது என்கிட்ட மட்டும் தான் கேட்பாங்களே தவிர, அந்த 10 பேரையும் அதில இழுத்து விட மாட்டாங்க. அதனால நீங்க அவங்க கிட்ட மட்டும் கேளுங்க. லைவ் போடுற எல்லார்ட்டயும் வந்து மானிட்டேஷன் ஆன சேனல், ஆகா சேனல் எல்லார்ட்டயும் வந்து கேட்கறது நியாயமே கிடையாது. இது உங்களுக்கு சரியான ஒரு ஆன்ஸரா இருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் மேல பின் பண்றேன். சரிங்களா? பாய்.